பட்டிக்காடாமே தாவாணி பாவாடை சுத்தின்னு வந்துட்டா போய் மாத்தினு அடி போடி. டைம் வேற ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம்? மச்சி வாடா போலாம். எங்கயா? என் ஆள் வந்துக்குதுடா. நேத்து பார்த்த மாதிரி இருந்துச்சுடா, சின்ன புள்ளையா இருந்துச்சுடா. இப்போ ஆளே மாதிரி அழகா வந்துக்குதுடா. வாடா போலாம். சரி எடு போலாம். ஏய் வாடி போலாம். நேத்து பார்த்த சின்ன புள்ள எங்க போறா தெரியவில்லை. உன் சிரிப்பு என்ன தினமும் கேக்குதடி. அடியே நெஞ்சுக்குள்ள இருப்பத நீயும் கண்டுபிடி. ஆத்தாடி நெஞ்ச உடைச்சா பார்த்தாலே பஞ்சா வெடிப்பா. ஆத்தாடி நெஞ்ச உடைச்சா பார்த்தாலே பஞ்சா வெடிப்பா. பார்க்காத பார்வையை இவதான் தருவா. தெரியாதா புரியாதா? என்ன தாத்தா கோமனை தவிர்த்து விட்டுருவா? சரிதான் போடி. ஒத்தையடி பாதையிலே போற பொண்ணு கொஞ்சம் நில்லு. மத்தவங்க வார்த்தை எல்லாம் தண்ணி மேல எழுது சொல்லு. நீங்காமத்தான் நீ இருந்தா நாட்கள் எல்லாம் சொர்க்கம் தாண்டி. கடவுள் போல காட்சி தந்தா காலம் பூரா வாழுறேண்டி. நீ இல்லாத உலகம் எப்போதும் எனக்கு நரகம் தானடி, மரணம் தானடி. ஆத்தாடி நெஞ்ச உடைச்சா பார்த்தாலே பஞ்சா வெடிப்பா. ஆத்தாடி நெஞ்ச உடைச்சா பார்த்தாலே பஞ்சா வெடிப்பா. பார்க்காத பார்வையை இவதான் தருவா. தெரியாதா புரியாதா? போதையே ஏறல எனக்கு. நான் போய் சரக்கு வாங்கினாரு இரு. ஓய் 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 வாடா. ஏன்டா டேய், ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? சரக்கும் அடிக்க மாட்டேன்றீங்க, தம்மும் அடிக்க மாட்டேன்றீங்க. பத்தாத குறைக்கு நெத்தில பட்ட கைத்துல கொட்ட. சாமி யாருக்கே டஃப் தருவீங்க போல இருக்குதியா? நாங்களாம் சரியாக தாண்டா இருக்கிறோம். முதல்ல நீங்கள் போய் திந்துங்கடா. அதனால தான்டா உங்களுக்கு அந்த பொண்ணுலையும் பிடிக்க மாட்டேங்குது. எங்களை எல்லா பொண்ணுங்களும் பிடிக்கும், உங்களை பிடிக்குதா பாருங்கடா. முதல்ல அந்த ஆளா கூட சேர்ந்து ஏன்டா அப்படி குடிச்சு அழிஞ்சு போறீங்க? டேய் முட்டா பசங்களா, நீங்கள் இப்படியே தாண்டா பேசுங்கன்ட்டு போகிறீங்க. என்ன மவனே, என்ன உன்னை நான் தான் கெடுக்கிற மாதிரி பேசினுக்கிறான்? போச் சொல்கிறேன் அவனை, முடிச்சு வச்சு விட்டுற போகிறேன். ஏய் கிளம்பு கிளம்பு. குடிகார பசங்க இப்படி குடிச்சு விட்டு விவசாய நிலத்திலேயே போடுவானுங்க. என்ன ஸ்டெப்பு? என்ன மவனே, இந்த மாதிரி சரக்கா வாங்கின்னு வருவ?
இரநூறுவா கொடுத்து நாங்கள் கொடுத்தா மட்டும் நீ ஒழுங்கா வாங்கி வந்துடுவ. மகனே 50 ரூபா கொடுத்து ஒரு பட்டை சாராயம் வாங்கி கொடுத்தா கூட கீக்கு சூப்பராக இருக்கும். கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி எனக்கும் நடக்க சொல்கிற? ஐயோ மகனே, பட்டை சாராயம் அதை விட வேற லெவல். ஏய், ஏன்னா இது யோசனையாக பைத்தியக்கார யோசனையாக இருக்குது. ஏய், யோசிச்சுதாப்ப என்ன குறைச்சல் இந்த சரக்கு? நல்லா தானே இருக்குது. யாரையும் எப்போ பார்த்தாலும் பட்டையும் கொட்டையுமா யாரு இவனா? தீட்டின்னு வந்துடுறான். டேய் எப்பா டேய். யாரு இவனுங்க? ஜோக்கர் பசங்க பட்டியும் கொட்டியுமா இந்த காலத்துல இப்படியெல்லாம் இருக்கிறானுங்க. ஏண்டி இவனுங்களெல்லாம் கல்யாணம் ஆகுமா? அப்படி ஆனா என்ன பண்ணுவானுங்களா இவனுங்க? நீங்க பண்றது ரொம்ப தப்புடி. டேய், ஊரில் எவனாவது பாத்திர கீத்திர போகிறான். எங்கள் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான். உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் அவனை முடிச்சிடுவான். எங்கள் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்னை வெட்டியே போட்டுருவான். அதெல்லாம் தெரியாதுடா. யாராவது வந்தால் நம்ம பார்த்துக்கலாம்டா. சரியா? வராங்களா பார்த்துட்டே இரு, வந்தாக்கா ஓடிடலாம். புரியுதா? நான் பார்த்துனே இருக்கேன் வை. யார் வந்தாலும் சரி, நம்ம ஏஞ்சி ஓடிடலாம். சரியா? இவனுங்கெல்லாம் இந்த வயசுல எப்படி குடிச்சு அழிஞ்சு போறானுங்க பாரு. சேதண்ணை மட்டும் வரட்டும், அப்புறம் தெரியும் இவனுங்களுக்கு. இனிமேல் அவங்கள கிண்டல் பண்ணுங்க, உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி தெரியும் உங்களுக்கு? போய் தம் அடிச்சுட்டு குடிக்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா வாழ்வீங்க. 4 மாசம் வாழ்ந்துட்டு 5வது மாசம் ஆவாவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க, அவன் கொடுமை தாங்காம. அவனுங்களாம் எத்தனை வயசு வரல வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? 40, 45. அதுக்கு மேல அவனுங்களுக்கு ஆண்மையும் இருக்காது, ஆம்பளையாவும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஆனா நீங்க அசிங்கப்படுத்துனீங்களே, அவமானப்படுத்துனீங்களே, அவங்கெல்லாம் 90 வயசுக்கு மேலேயும் ஆரோக்கியமா வாழ்வாங்க. சீ, பொண்ணுங்களாடி நீங்க. சரக்கும் அடிக்க மாட்டேன்றீங்க, தம்மும் அடிக்க மாட்டேன்றீங்க. பத்தாத குறைக்கு நெத்தில பட்ட கைத்துல கொட்ட. ஏண்டி இவனுங்களெல்லாம் கல்யாணம் ஆகுமா? அப்படி ஆனா என்ன பண்ணுவானுங்களா இவனுங்க?
நெத்தியில திருநீர் வச்சுக்கின்னு ருத்ராட்சி மாலை போட்டிருந்தா தப்பா? என்னை ஏன் இந்த பொண்ணுங்க கேவலமா திட்டுறாங்க, அசிங்கமா பார்க்குறாங்க? குடிகார நாய்ங்க கூட என்னை கேலி கிண்டல் பண்றாங்க. பார்க்க நான் அவ்வளோ அருவருப்பாக இருக்கிறேன். இங்க என்ன பண்றீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நான் எந்த தப்பும் பண்ணலை. குடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், உடம்பு அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி சுத்தமாக இருக்கிறேன். கடவுள் இருக்குன்னு நம்புகிறேன், கலாச்சாரத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? இத போடுங்க ஃபர்ஸ்ட். இத புடிங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க. உங்களை மாதிரி பசங்க கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்க திருநூறு வச்சுக்கோங்க, ருத்ராட்ச மாலை போட்டுக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு அவங்க தான் வெக்க பண்ண அவமானம் பண்ணும், நீங்க இல்ல. உங்களை மாதிரி பசங்க இல்ல. வாங்க போலாம், வாங்க போலாம். ஏய் பாரி, ஏய் நீ என்ன பேசுறது மயிரு? ஏய் ஏன்டா அப்படி பண்ற? டெய்லி அப்படிதான் நீ பா- மது உடலை, வீட்டை, நாட்டை, விவசாய மண்ணை, கௌரவத்தை, உறவை அழித்து வருவது நமக்கு தெரியும். இவை எல்லாத்தையும் விட பேராபத்தாய் இப்போது மனிதர்களிடம் இருக்கும் ஆண்மை அழிந்து வருகிறது. இனி இந்த மதுக்கடைகளை மூடாவிட்டால் பறவைகள் வாழும், விலங்குகள் வாழும், புழு பூச்சிகள் கூட வாழும். ஆனால் மனித குலம் மட்டும் வாழாது. காரணம், ஆண்மை இழந்தால் மனித குலம் எப்படி உருவாகும்?